ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்த படத்தோட கிளைமேக்ஸை மட்டும் நீங்க கெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தாங்க கெத்து. ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம சஸ்பென்ஸா எடுத்துட்டு போய் கடைசி நிமிஷத்துல தான் ட்விஸ்டே ரிவீல் பண்ணுவாங்க. சோ நீங்களும் என் கூட இந்த படத்தை பாருங்க. நானும் இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கும்னு கண்டிப்பா எதிர்பார்க்கலீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சஸ்பென்ஸ் படம். சோ வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு சிங்கிள் லேடி ஆனா அப்படிங்கிறவங்கள காட்டுறாங்க. அவங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வைன் குடிச்சிட்டு தூங்கலாம்னு நினைக்கும் போது எதிர் வீட்டுல இருந்த ஒரு லேடியை யாரோ கழுத்து நெரிச்சு கொல்லப்படுற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இவங்கள அதை நம்பாம மறுபடியும் ஒத்து பார்க்கும் போது நிஜமாவே ஒரு லேடி உயிருக்கு போராடிட்டு இருக்க மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. உடனே அவங்க போன் எடுத்து போலீஸுக்கு கால் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போய் அந்த லேடி எப்படியாவது காப்பாத்தலாம்னு போறாங்க. துரதிருஷ்டவசமா அந்த நேரத்துல பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்கு. வெளியே ஓடி போறவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படியே வீக் ஆகி தரையில கீழே விழுந்துடுறாங்க. அவங்கள அந்த இடத்துல மயக்கமாயிடும் போது அப்படியே நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆனாக்கு ஒரு அன்பான குடும்பம் இருந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு லவ்விங் ஹஸ்பண்டோ ஒரு அன்பான பொண்ணு இருந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த சின்ன பொண்ணோட ஸ்கூல்ல ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அது என்னன்னா எல்லா குழந்தைங்களும் அவங்க பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ற இடத்துல ஒரு நாள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றது அந்த டாஸ்க். சோ ஆனாவோட ஹஸ்பண்ட் டக்லஸ் அவங்க மக எலிசபெத்தை கூட்டிக்கிட்டு அவர் வேலை செய்யற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த நேரத்துல பயங்கரமான மழை பெய்யறதுனால ஆனா ஒரு கொடையை எலிசபெத்துக்கு கொடுத்து அனுப்புறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இதுதான் அவங்களுக்கும் எலிசபெத்துக்கும் இருக்க போற கடைசி சந்திப்புன்னு. டக்லஸ் ஒரு சைக்காட்ரிஸ்டா வேலை பார்க்கறாரு. அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஜெயில இருக்கிற கைதிகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது அவரோட முதல் வேலையே. அவர் அப்ப எலிசபெத்தை கூட்டிக்கிட்டு ஒரு ஜெயிலுக்குள்ள ஒரு சீரியல் கில்லர் கூட பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறாரு. அந்த சீரியல் கில்லர் 30 பேரை கொலை பண்ணி அவங்கள தின்னதுக்காக ஜெயில இருக்கான். எலிசபெத் அவங்க அப்பா கூட வராம அவங்க அம்மா கூட போயிருக்கலாம். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த பொண்ணு மாட்டணும். அவர் அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜெயிலோட வார்டன் ஏதோ முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக டக்லஸ வெளியே கூப்பிடுறாரு. அவங்க பேசிட்டு இருக்கும்போது துரதிருஷ்டவசமா அந்த செல்லோட கதவு தானா பூட்டிக்குது. ஆனா டக்லஸ்க்கு அவரோட பொண்ணு ஒரு சீரியல் கில்லர் கூட இருக்கிறான்றது கம்ப்ளீட்டா மறந்து போயிடுது. துரதிருஷ்டவசமா அந்த கொலைகாரன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவனோட 31வது கொலையும் பண்ணிடுறான். எலிசபெத் இறந்ததோட விளைவா ஆனா டக்லஸ டிவோர்ஸ் பண்ணிட்டு தனியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. சில வருடங்கள் கழிஞ்ச பின்னும் ஆனா அந்த சம்பவத்தை மறக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இருக்கிற நிலைமையை இன்னும் மோசப்படுத்துற மாதிரி அவங்களுக்கு மழையை பார்த்தாலே ஏதோ ஒரு போபியா வந்துருது. ஏன்னா அவங்க கடைசியா எலிசபெத்தை பார்த்தப்ப நல்ல மழை பெஞ்சிருந்தது. அவங்க தன்னோட மக இறந்ததுல இருந்தும் தன்னோட ஹஸ்பண்ட் பிரிஞ்சதுல இருந்த சோகத்துல இருந்து மீள முடியாம குடிக்க அடிமையாடுறாங்க. அவங்க இப்போ ஒரு நரக வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில நேரத்துல அவங்களுக்கு வீட்டுல விசித்திரமான சத்தம் எல்லாம் கேட்கும். அவங்க கண்ணுக்கு மட்டும் அவங்களோட மக எலிசபெத் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே தெரியுது. இதனாலேயே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஆனாவை கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கிடுறாங்க. அந்த ஏரியால சின்ன சின்ன எடுபடி வேலைகளை செய்யற பியூன்ற ஒருத்தன் தான் ஆனா கிட்ட அப்பப்போ பேசுறான். ஒரு நாள் ஆனாவோட எதிர் வீட்டுக்கு நீல் கோல்மேன் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட்டான ஆளு மூவ் ஆகி வராரு. நீல் ஒரு வைஃபை இழந்தவரு. அவருக்கு ஏமான்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. இந்த விஷயத்தை கேட்ட ஆனாவுக்கும் நீல் மேல ஒரு கிரஷ் ஏற்படுது. அவங்களும் நீல் கிட்ட கொஞ்சம் சகஜமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சில நாட்கள் கழிச்சுதான் ஆனாக்கு தெரியுது நீலுக்கு லீசான்ற ஒரு அழகான கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கான்றது. இதை பார்த்துட்டு ரொம்பவே சங்கோஜமான ஆனா என்னடா இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனாலும் அவங்க தன்னோட ஜன்னல் வழியா நீல பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. பிளாஷ்பேக் முடிஞ்சதும் அந்த லீசான்ற பொண்ணை தான் யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அவளை காப்பாத்த போய் தான் ஆனா மழையில நனைஞ்சு மயங்கி கீழே வந்திருக்காங்க. அந்த நேரத்துல ஆனாவை யாரோ தூக்கி அவங்களோட வீட்டுல படுக்க வச்சிடறாங்க. கண்ணை முடிச்சு பார்த்தா ஆனா அவங்களோட வீட்டுக்குள்ள இருக்காங்க. அதே நேரத்துல ஆனா போலீஸ் கால் பண்ணதுனால போலீஸும் நீலோட வீட்டை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த வீடு முழுக்க தேடி எந்த ஒரு டெட் பாடியும் அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ நீல் அந்த போலீஸ்காரங்க கிட்ட லீசா ஒரு ஏர் ஹோஸ்டஸ்ன்றதுனால இந்நேரம் அவங்க வேற ஊருக்கு பறந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸும் ஆனாவை கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த வீட்டுக்குள்ள வைன் பாட்டிலையும் சில மருந்துகளையும் பார்க்கும்போது ஆனா ஏதோ கற்பனையில் தான் ஏதோ பண்ணிருக்கான்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எப்படி இருந்தாலும் ஆனாக்கு அவங்க கற்பனை பண்ண வரலாம் தோணவே இல்லை. இந்த விஷயத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஆனாவும் ஒரு டிடெக்டிவ் மாதிரி நீல் கிட்ட பயங்கரமா கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நீல் லீசா கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாட் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லி அவர் போனை காமிச்சு அந்த சாட் எல்லாம் காட்டுறாரு. அந்த மெசேஜ் எல்லாம் படிச்சும் ஆனா கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே தெரியல. நீலும் அவரோட மக எமாவும் எங்கேயோ வெளியே போகும்போது ஆனா எதனா அந்த வீட்டுக்குள்ள தடயம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக நீலோட வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு லீசா காதுல போட்டுட்டு இருந்த ஒரு கம்மல் அந்த தரையில கிடைக்குது. வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அவங்க தேடிட்டு இருக்கும்போது நீலும் அம்மாவும் திடீர்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனாவை பார்த்து கடுப்பான நீலும் ஆனாவை வீட்டை விட்டு துரத்திடுறாரு. அடுத்த சீன்ல ஆனா தன்னோட ஃப்ரெண்டு ஸ்லோன்றவ கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி ஏதாவது ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டும் ஆனாக்கு உடம்பு சரியில்லாதனால தான் இந்த மாதிரிலாம் தாட்ஸ் வருதுன்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே இதே மாதிரி சொல்றதுனாலையும் அவங்க வீட்டுல அடிக்கடி அவங்களோட மகளை பாக்குறதுனாலையும் தனக்கு உண்மையிலேயே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஆனாவே நம்பிடுறாங்க. இப்ப நமக்கே ஆனா பார்த்தது உண்மையா பொய்யான்றதே தெரியலங்க. இந்த ஸ்ட்ரெஸ்
ஸ்ட்ரெஸ்ல இருந்தெல்லாம் வெளியே வரணுன்றதுக்காக ஆனாவும் ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணி அந்த ஊரை விட்டு வேற எதனா ஊருக்கு போலான்னு ஏர்போர்ட்டுக்கு போய் டிக்கெட் வாங்கலாம்னு நினைக்கும் போது நீல் அந்த போலீஸ்காரங்க கிட்ட லீசா ஏதோ ஒரு ஊருக்கு போனாங்கன்னு சொன்னார்ல, அந்த ஊருக்கு எந்த ஒரு பிளைட்டும் போகலன்ற விஷயத்த அந்த பிளைட் ஸ்டாஃப் கிட்ட இருந்து ஆனா தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால மறுபடியும் ஆனாக்கு நீல் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாம லீசா ரொம்ப நாள் வேலைக்கு வராம லாங் லீவ்ல இருக்கிறதா அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கான். உடனே ஆனாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நீல் வீட்டுல அவங்களுக்கு கிடைச்ச அந்த கம்மலை அவங்க கிட்ட காட்டுறாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு எவிடன்ஸா எடுத்துக்க முடியாதுன்னு அந்த போலீஸ் சொல்லிடவே ஆனாவும் கோவமா அந்த ஸ்டேஷனை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே போய் கார் எடுக்கலான்னு போகும்போது யாரோ அவங்க கார் மேல நிறுத்து இல்லனா அடுத்தது நீதான் அப்படின்னு எழுதிருக்காங்க. அந்த கொலைகாரனை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நமக்கும் அதிகமாயிட்டே வருது. ஒரு நாள் நீலோட பொண்ணு ஆனா கிட்ட சாக்லேட்ஸ் விற்க வரும்போது அவகிட்ட ஏதாவது பேசி உண்மையை வர வைக்கணும்ன்றதுக்காக நிறைய காசு கொடுத்து அந்த சாக்லேட்டை வாங்கி அந்த பொண்ணுக்கு ஐஸ் வைக்கிறாங்க. கொலை நடந்த அன்னைக்கு விசித்திரமா ஏதாவது சத்தம் கேட்டுச்சான்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட ஆனா கேட்கும்போது அவ்வளவு விஷயம் எனக்கு தெரியாது, ஆனா எங்க அப்பாவும் லீசாவும் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னு மட்டும் அந்த பொண்ணு சொல்றா. அப்ப ஆனாக்கு நீல் மேல சந்தேகம் இன்னும் அதிகமா வலுக்குது. இப்போ எப்படியாவது நீலை பத்தி உண்மையை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இன்டர்நெட்ல அவரை பத்தி தேடும் போது நீலோட முன்னாள் மனைவி இறந்ததுக்கு போலீஸ் முதல் குற்றவாளியா நீல தான் சந்தேகப்பட்டிருக்காங்க. ஆனா போதுமான ஆதாரம் கிடைக்காததுனால நீல குற்றவாளின்னு அந்த கேஸ்ல அவங்களால நிரூபிக்க முடியல. மேலும் அந்த கேஸ பத்தி படிக்கிற ஆனா நீலோட மனைவி தண்ணியில மூழ்கிதான் இறந்திருக்காங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. ஏற்கனவே ஆனாக்கு ஓவர் திங்கிங் பண்ற பிரச்சனை இருக்கிறதுனால அந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கும்னு சொல்லி ஆனாவே கற்பனை பண்ணிக்கிறாங்க. நீல் தன்னோட மனைவியை ஒரு குளத்து பக்கத்துல மீன் பிடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போகும்போது திடீர்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை உருவாகி அவங்க மக ஆமா பாத்துட்டு இருக்கும் போது நீல் அவரோட மனைவியை தண்ணியில தள்ளி விட்டுட்டு அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆனா யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட இமேஜினேஷன்ல இருந்தாலும் ஆனா அவங்க பண்ண கற்பனை பொய்யா இருக்க முடியாதுன்னு அவங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. அதே போல நீல பத்தின இன்னொரு ஷாக்கிங்கான விஷயமும் ஆனா தெரிஞ்சுக்கிறாங்க. அவரோட மனைவி இறந்த சில நாட்களுக்கு அப்புறமே நீலோட மக ஆமாவோட டீச்சரும் இறந்து போன விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ஸ்கூல்ல இருந்தவங்க எல்லாம் ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்தப்ப அங்க இருந்த ஒரு லைட் ஹவுஸ் மேல இருந்து மர்மமான முறையில அந்த டீச்சர் கீழே விழுந்து இறந்திருக்காங்க. அந்த பசங்களோட குரூப் போட்டோல பார்க்கும்போது அந்த இடத்துல நீலும் இருக்காரு. அப்ப ஆனா அங்க என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீலும் அந்த டீச்சரும் அந்த லைட் ஹவுஸ் மேல ஜாலியா இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனைனால நீல் அந்த டீச்சரை பிடிச்சி அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து கீழே தள்ளி விட்டுறாரு. அந்த இடத்துல அவங்க இறந்து போயிடுறதா ஆனா இப்ப நடந்துட்டு இருக்காங்க. ஆனாக்கு இப்ப எல்லா கொலைகளுக்கும் பின்னாடி இருக்கிறது நீல் தான் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் அதிகமாயிட்டே வருது. அதனால ஆனா அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நீல் தன்னோட வீட்டுல இருந்து ஒரு பெரிய பைய இழுத்துக்கிட்டே வந்து தன்னோட காரோட ட்ரங்க்ல வைக்கிறதுக்காக போகும்போது அந்த பையில கண்டிப்பா லீசாவோட உடம்பு இருக்கணும்னு சொல்லி ஆனாவும் நீல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீல் ஒரு ஆள் இல்லாத இடத்துக்கு வந்து அவர் பேக்ல இருந்த பைய எடுத்து ஒரு குப்பை தொட்டில போடுறாரு. அந்த நேரத்துல அங்க வந்து ஆனாவும் அந்த பையில என்னதான் இருக்கும்னு பார்க்க ட்ரை பண்ணும்போது நீலுக்கும் ஆனாக்கும் ஒரு வாக்குவாதமே தொடங்கிடுது. அவங்க நீல ஒரு கொலைகாரன் சொல்லி பழி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கும் ஆனா தன்னை ஃபாலோ பண்றதை நினைச்சு கடுப்பாயிட்டு இருக்காரு. அந்த பேக்குள்ள என்னதான் இருக்குன்னு பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஆனாவும் அந்த பேக்கை திறக்கும் போது அதுக்குள்ள ஒரு பப்பெட் பொம்மை இருக்கு. வென்ட்ரலோக்விசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கையில பொம்மையை வச்சுக்கிட்டு அதை பேசுற மாதிரி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பொம்மையை தான் அவருக்கு தூக்கிட்டு வந்து குப்பையில போட்டிருக்காரு. தன்னோட மனைவி இறந்த சோகத்துல இருந்து மீள்றதுக்காக லோக்கல் பார்ஸ்ல ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதா அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த ஆனாவுக்கு இப்ப ரொம்பவே அசிங்கமாயிடுதுங்க. அவங்களும் நீல் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்களே தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறாங்கன்னு முடிவுக்கு வந்த ஆனா இதுக்கெல்லாம் காரணம் அவங்க குடிப்பழக்கத்துல இருக்கிறது தான் முடிவு பண்ணிட்டு அவங்க வச்சிட்டு இருந்த பாட்டில இருந்த எல்லா ஒயினையும் கீழே ஊத்திடுறாங்க. எப்படி நீல் தன்னோட மனைவியோட இழப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவருக்குன்னு ஒரு ஹாபியை உருவாக்கிட்டாரோ அதே போல இவங்களுக்கும் ஒரு ஹாபியை உருவாக்கிக்கணும்னு சொல்லி பெயிண்டிங் பண்றத புதுசா இவங்க ஹாபியா ஆரம்பிக்கிறாங்க. சில நாட்கள் கழிச்சு அவங்களும் ஒரு புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் ராத்திரி அவங்க வீட்டு பக்கத்துல இருந்த காட்டுக்குள்ள இருந்து ஒரு நாய் லீசாவோட டெட் பாடியை கண்டுபிடிச்சு வச்சிருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆனா எதுவும் கற்பனை எல்லாம் பண்ணல, உண்மையாவே லீசாவை யாரோ மர்டர் பண்ணிருக்காங்க. இப்பதான் படம் இன்னும் விறுவிறுப்பா போக ஆரம்பிக்குது. போலீஸ் ஆனா வீட்டுக்கு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா லீசாவை கொலை செய்ய பயன்படுத்தின கத்தி ஆனாவோட தான் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. மேலும் ஆனாக்கு நீல் மேல ஒரு ஆசை இருந்ததாகவும் அதனாலதான் லீசாவை அவங்க கொலை பண்ணாங்கன்னு போலீஸ் பழி போடுறாங்க. அவங்க என்னதான் சொன்னாலும் போலீஸ் அதை நம்புற மாதிரி இல்ல. அதனால போலீஸ் அவங்கள கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஆனாவோட ஃப்ரெண்ட் ஸ்லோன் அவங்கள ஜாமீன்ல எடுத்துட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுல ஆனாக்கு மறுபடியும் பயங்கரமான கற்பனைகள்லாம் வர ஆரம்பிக்குது. அவங்களோட சீலிங் மேல இருந்து ஏதோ ரத்தம் சொட்டுற மாதிரி அவங்களுக்கு தெரியவே அது லீசாவோட ரத்தம் தான் நினைச்சுக்கிட்டு போன் எடுத்து தன்னோட முன்னாள் கணவன் டக்ளஸுக்கு போன் பண்றாங்க. அவங்க இப்ப டக்ளஸ் கிட்ட ஒருவேளை அவங்க தான் லீசாவை கொலை பண்ணதா நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆனா மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க போல. என்னதான் டைவர்ஸ் பண்ணி சில வருஷங்கள் ஆனாலும் ஆனாக்கு உதவி பண்றதுக்கு டக்ளஸ் முடிவெடுத்து அந்த சீலிங்ல என்னதான் இருக்கு போய் பாரு, அப்பதான் உனக்கு இதுல இருக்கிற உண்மை தெரியும் சொல்லவே ஆனாவும் மெதுவா அந்த சீலிங் மேல போய் பாக்குறாங்க. அது ரத்தம்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ ஒரு பெயிண்ட் டப்பா கீழே விழுந்து அதுல இருக்கிற பெயிண்ட் தான் கீழே சுட்டி இருக்கு. ஆனா அதே நேரத்துல அவங்களோட சீலிங்குள்ள யாரோ ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இருக்கா மாதிரி ஆனாக்கு தெரியுது. அப்பதான் பியூவல் அப்படின்ற கேரக்டரை நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அவன் தான் அங்க வாழ்ந்துட்டு இருக்கதா ஆனா கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயத்தை பத்தி அவங்க டக்ளஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது டக்ளஸ் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. அது என்னன்னா பியூவல் தான் டக்ளஸுக்கு முதல் பேஷண்டா இருந்திருக்கான். அவன்
தன்னோட குடும்பத்தையே கொலை பண்ணிட்டு ஜெயில இருக்கும்போது அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தப்பதான் தெரிஞ்சது அவனுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்குன்னு. அதனால அவனை ஓரளவு குணப்படுத்தி அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது ஆனாக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட தான் நம்ம பழக்க வச்சிருந்தோமான்னு நினைச்சு பயந்துட்டு இருக்காங்க. அப்ப ஆனா டக்ளஸ் கிட்ட பியூவல் தான் மறுபடியும் சைக்கோ ஆகி இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டே அவங்க ஜன்னல் வழியா பார்க்கும்போது அந்த பியூவல் கொற்ற மழையில கையில ஒரு சுத்தி எடுத்துக்கிட்டு நீலோட வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கான். இத பார்த்து பதறி போன ஆனாவும் எங்க அவன் நீலோட மக ஆமாவை கொலை பண்ணிட போறான்னு நினைச்சுக்கிட்டு அவளை காப்பாத்துறதுக்காக அந்த மழையில ஓடுறாங்க. துரதிருஷ்டவசமா அவங்களுக்கு மழையில போற போபியா இருக்கிறதுனால அவங்களும் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ இப்பதான் மயக்கம் வரணுமா? அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு விஷன் வருது. அவங்க மக எலிசபெத் இறந்து போன அதே செல்லுக்குள்ள இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அந்த சிச்சுவேஷன்ல அவங்க மக எலிசபெத்தை காப்பாத்துறதுக்கு அவங்களால அங்க இருக்க முடியலனாலும் அதே போல அநியாயமா ஆமாவோட வீரியம் அவன் எடுத்துடக்கூடாதுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக அவங்களோட போபியாவையும் எதிர்த்து அவங்க போராடி அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்த ஆமாவுக்கு பயங்கரமான ஷாக்குங்க. ஏன்னா அந்த ஷாக்கு நம்மளுக்கும் இப்ப வரப்போகுது. உள்ள சுத்தி எடுத்துக்கிட்டு வந்த பியூவல் ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்து கிடக்குறான். அவன் கிட்ட வந்து பேசும்போது நீலுக்கு வந்த ஒரு லெட்டர் அவர்கிட்ட கொடுக்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மயங்கிடுறான். ஆனாக்கு இப்போ மேலும் மேலும் பயம் ஏறிக்கிட்டே போகுது. ஏன்னா அவங்க நினைச்ச பியூவலும் கொலகாரம் கிடையாது. அப்ப யார் தான் இதெல்லாம் செய்யறது? அந்த நேரத்துல அவங்களுக்கு ஆமாவோட குரல் கேட்ட உடனே ஆமாவை நீல் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அங்க போய் நிக்கும் போது அவங்க ஷாக்கோட உச்சத்துக்கே போயிடுறாங்க. ஏன்னா நீல் ரத்த வெள்ளத்துல அந்த சோஃபால விழுந்து கிடக்குறாரு. இப்பதான் ஆனா அந்த கொலகாரன் நீலும் கிடையாது பியூலும் கிடையாது. நீலோட அந்த சின்ன பொண்ணு ஆமா தான் இந்த கொடூரமான கொலைகள் எல்லாம் செஞ்சதுன்னு அந்த நேரத்துல அந்த பொண்ணு கையில ஒரு ரத்தம் முடிஞ்ச கத்திய வச்சுக்கிட்டு ஆனா கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. மக்கள் எல்லாருமே சின்ன பசங்கள ரொம்ப கேவலமா நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை கேட்டுட்டு ஸ்டன் ஆன ஆனா ஏன் லீசாவை கொலை பண்ணன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு அப்ரூவர் மாதிரி அவ பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் லீசா ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது ஆமா உங்ககிட்ட சாக்லேட் வாங்கிட்டு வர சொல்லி கேட்டிருக்கா. அப்ப லீசா அந்த பொண்ணு கிட்ட சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டா உடம்பு கெடுதல்மா, அதெல்லாம் சாப்பிட்டு நீ உடம்பு கெடுத்துக்காத அப்படின்னு அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நம்ம பொண்ணு தான் ஏற்கனவே சைக்கோ ஆச்சா, இப்படியெல்லாம் பேசலாமா? அந்த பொண்ணு கோவமா ஒரு கத்தி எடுத்துட்டு போய் லீசாவை பார்த்து நம்மளோட உடம்புக்கு சாக்லேட் மட்டும் கெடுதல் கிடையாது கத்தியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கழுத்துல ஒரு அறுப்பு போட்டுடுறா. இதனால லீசா அங்கேயே இறந்து போயிடுறாங்க. எதுக்கு நீ உங்க அப்பாவையே கொன்னன்னு கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணு அவர் ஷோக்காக பிராக்டிஸ் பண்ண விஷயத்தெல்லாம் என்ன பார்க்க சொல்லி டார்ச்சர் பண்ணாரு, அது எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால தான் அவரையும் போட்டு தள்ளிட்டேன்னு சொல்றா. அப்ப ஆனா அந்த பொண்ணை பார்த்து நீ மனுஷே இல்ல நீ ஒரு மான்ஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நான் மான்ஸ்டர் கிடையாது எங்க அம்மா தான் மான்ஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கொலை பண்ண கதையை சொல்றா. ஆமாவோட எதிர்ப்பெல்லாம் மீறி அவங்க அம்மா பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அவளோட அம்மாவோட பாசம் மொத்தமா அவளுக்கே கிடைக்கணும்ன்றதுக்காக எதிர்பார்த்த அந்த பொண்ணுக்கு ஏமாற்றம் வந்ததுனால 3 மாசம் தினமும் அந்த குளத்துக்குள்ள குதிச்சு அவளோட அம்மாவையும் அந்த குழந்தையும் கொல்லறதுக்காக பிளான் பண்ணி அந்த குளத்தோட பிரிட்ஜை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கா. அவ பிளான் பண்ண மாதிரியே ஒரு நாள் அவங்க அம்மா தவறுதலா அந்த உடஞ்ச இடத்துல காலை வச்சு அந்த தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. அவங்க அம்மா தண்ணிக்குள்ள மூழ்கி இறக்கறத இந்த சைக்கோ பொண்ணு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இப்ப அந்த சைக்கோ பொண்ணு ஆனாவை கொலை பண்ணிட்டு மொத்த கொலை பழியும் ஆனா மேல போட்டு தன்னை கொல்ல வந்த ஆனாவை தற்காப்புக்காக தான் கொன்னன்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்றதுக்கு முடிவு பண்ணி வச்சிருக்கா. கொலகார பயபுள்ள எப்படி எல்லாம் பிளான் பண்ணுது பாருங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆனாவோட வீட்டுக்கு சாக்லேட் விற்க போகும்போது அவங்களுக்கே தெரியாம அவங்க வீட்டுல இருந்து ஒரு கத்தியை திருடிட்டு வந்துடுறா. இதனாலதான் போலீஸ் ஆனாவை அரெஸ்ட் பண்ணியே இருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு தம்மா தூண்டுறதுன்னு இவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லி ஆனா பார்த்து அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்றா. ஆனாவை போலதான் அந்த பொண்ணோட டீச்சரும் அந்த பொண்ணை அப்ப பைத்தியக்காரின்னு சொல்லிட்டு இருந்ததுனால அந்த லைட் ஹவுஸ் மேல இருந்து அவங்கள இவ தான் தள்ளி விட்டு கொண்டு இருக்கா. இதை சொல்லிக்கிட்டே ஆனாவை அட்டாக் பண்ற அந்த பொண்ணு அந்த கத்தியை வச்சு எப்படியோ ஆனாவோட வயிற்றுல குத்திடுறா. ஆனா எப்படியோ ஆனா மேனேஜ் பண்ணி அந்த பொண்ணு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடே ஒரு வழியாக ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல ஆனா நீலோட துப்பாக்கியை தேடிட்டு இருக்கும்போது ஆமாக்கு அந்த துப்பாக்கி கிடைச்சிருந்தனால அதை வச்சு ஆனாவை சுட்டுடுறா. தோள்பட்டையில குண்டு பாஞ்ச ஆனா எப்படியோ ஆமா கூட சண்டை போட்டு அந்த துப்பாக்கியை தள்ளி விட்டுறாங்க. ஒரு கட்டத்துல சண்டை முத்தி போய் அந்த பொண்ணு ஆனாவோட தலையில ஒரு பிளேட் எடுத்து அடிச்சு உடைச்சிடுறா. இதனால ஆனா அப்படியே மயக்கமாயிடுறாங்க. அதே நேரத்துல நமக்கு டக்ளஸ காட்டும் போது ஆனாவோட போன் ரீச்சபிள் இல்லாதனால அவரு பாக்குறதுக்காக வீட்டுக்கே வந்துடுறாரு. அந்த சைக்கோ பொண்ணு அந்த நேரத்துல போலீஸ்க்கு போன் பண்ணி அவளோட பக்கத்து வீட்டுக்கார லேடி ஆனான்றவ வீட்டுல இருந்த எல்லாரையும் கொன்னுட்டு என்னைய கொல்ல பார்த்தா நான் தற்காப்புக்காக அந்த லேடியை கொன்னுட்டேன்னு போன்ல சொல்லிட்டு இருக்கா. அவ பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆனா அப்படியே மயக்க தெளிஞ்சு எழுந்துக்கிறாங்க. இத பார்த்துட்டு கடுப்பான அந்த பொண்ணு போன் காலை கட் பண்ணிட்டு ஆனாவை கொல்றதுக்காக ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அவங்க மேல உட்கார்றா. அந்த நேரத்துல ஆனா உடைஞ்சு போன அந்த பிளேட்டோட ஒரு ஷார்ப்பான பீஸ் எடுத்து அந்த பொண்ணோட ஹார்ட்லயே குத்திடுறாங்க. இது எல்லாத்தையும் டக்ளஸ் கண்ணால பாத்துடுறாரு. ஒரு வழியா டக்ளஸ் ஆனாவை காப்பாத்திடுறாரு. சில வாரங்கள் கழிச்சு ஆனா நிரபராதின்னு சொல்லி கோர்ட்ல தீர்ப்பு வந்துருது. ஏன்னா டக்ளஸோட வாக்கு மூலமும் போலீஸ்க்கு கிடைச்ச சில தடயங்களால ஆனாவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. படம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா கடைசியில ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஒரு வருடம் கழிச்சு ஆனா நியூயார்க் போறதுக்காக ஒரு பிளைட் ஏறாங்க. அவங்க உட்காந்து சீட்டுக்கு பக்கத்துல ஒரு வயசான லேடி வந்து உட்காந்து மர்மமான முறையிலேயே பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கத்துல இருந்த இந்த ஆனா பக்கத்து சீட்ல அந்த லேடியை காணான உடனே எங்க போயிருப்பா
இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு அந்த பிளைட்டோட பாத்ரூமை திறந்து பாக்குறாங்க. அந்த லேடி கழுத்தறுக்கப்பட்டு அங்கேயே இறந்து போயிருக்காங்க. உடனே அவங்களும் அந்த பிளைட்ல வேலை செய்யறவங்க கிட்ட இதை பத்தி சொல்லும் போது அவங்க ஆனாக்கு ஷாக்கிங் தர்ற மாதிரி அவங்க பக்கத்து சீட்டு புக்கே ஆகல, அங்க யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாத்ரூம்ல அவங்க போய் பார்க்கும்போது அங்க எந்த ஒரு பணமும் இல்ல. இது மறுபடியும் ஆனாவோட சில கற்பனை தானா இல்ல உண்மையாவே ஒரு கொலை நடந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு அப்படியே த்ரில்லோட படத்தையே முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். கண்டிப்பா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட என் சேனலை பத்தி சொல்லுங்க. மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான படத்தோட உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். நன்றி, வணக்கம்.